யோபுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். சர்வ வல்லவரை நோக்கி, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, இதைத்தான் நான் போன வாரம் உங்களுக்கு சர்வ வல்லவரிடத்துல என்ன இருக்கு அப்படி சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். அப்போ சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிற கிரிகையை நான் என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு மறைக்கக்கூடாது. யோபு 27:11. யோபு 27:11. தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன், சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். தேவனுடைய கரத்தின் கிரிகைகள், அவர் என்ன செய்வார் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். அவருடைய கிரியை என்ன, அவர் என்ன வேலை செய்வார், ரெண்டாவது சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறது என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை மறைக்கவே கூடாது. அப்போ அவரிடத்துல என்ன இருந்துச்சு? சர்வ வல்லவரிடத்துல நிழலில் தங்குகிறவன் பாக்கியவான். அப்போ சர்வ வல்லவருடைய நிழலில், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். அப்போ அந்த சர்வ வல்லவருடைய நிழல் அப்படி சொல்லி ஒன்று இருக்குது. அந்த நிழலில் தங்குறதான மனுஷர்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு போன வாரம் அந்த நிழலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் சர்வ வல்லவரிடத்துல நமக்கு கிடைக்கிறதான காரியங்கள். ஏன் நான் சர்வ வல்லவரை சேவிக்கணும்? அவரை சேவிக்கும் போது எனக்கு கிடைக்கிறதான காரியங்கள் என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி சொன்னால் தேவனை ஆராதிக்கிறதான காரியத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்குவீங்க. இவர் சும்மா ஒன்றையும் நம்ம ஆராதிக்கூடாது. எத்தனையோ பேரை ஆராதனைக்கு வாங்க, சபைக்கு வாங்க அப்படி சொல்ல, என்னங்க நாங்கள் எவ்வளோ தெய்வத்தை வணங்கிட்டோம், எவ்வளோ தெய்வத்துக்கிட்ட போராடிட்டோம், எத்தனையோ காரியங்களை செய்துட்டோம், நேர்த்தி கடன்லாம் செய்துட்டோம், இனி என்னத்தை இவர்கிட்ட ஆராதிக்கிறது, அவர் மட்டும் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படி சொல்கிறதான இருதயத்தில் மனது விரக்தி அடைந்தவங்க பேசுகிறதான காரியங்கள். விரக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கடவுள் பக்கத்தில் இருந்தால் கூட வேறு மாதிரி பேசுவாங்க. தான் மனதில் விரக்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல, அந்த காரியத்தில் பேசிடக்கூடாது. இவரை சேவிக்கும் போது என்ன கிடைக்கும்? முதலாவது, சர்வ வல்லவரை நாம் சேவித்தால் எப்படிப்பட்ட மனுஷருடைய கண்களிலும் நமக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கம். ஆதியாகம புஸ்தகம் 43வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 43:14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். நான் சர்வ வல்லவரை சேவித்தால் எனக்கு என்ன? நான் ஒரு அதிகாரி கிட்ட போக வேண்டியதா இருக்கும், பார்க்கறதுக்கு முரணான மனுஷனிடத்துல போக வேண்டியதா இருக்கும், இரக்கமே இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட போய் நிற்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை அவன் வேற மாதிரி இருந்திருக்கலாம், நம்மளை பார்க்கும்போதே அவங்களுக்கு கோபம் வரக்கூடியதான அளவுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல போய் நான் நிற்கும்போது இந்த சர்வ வல்லவரை நான் சேவித்தால், அவங்களுடைய சமூகம் அப்படி சொன்னால் அவங்க இருக்கிற இடம் அதுதான் அவங்க சமூகம், அந்த ஏரியா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நாம் எதுக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் போகும்போது உங்களுடைய சமூகம் எங்களோட வரட்டும் அப்படி சொல்கிறோம்? நான் போகும்போது என்னை சூழ்ந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் போகணும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் போகும்போது அவருடைய சமூகம் முன்னும் பின்னமும் இருந்துச்சுன்னா, முன்னாலேயும் பின்னாலேயும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறபடினால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு தான் நான் போகும்போது உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படி சொல்கிறோம். நாம் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த இடமெல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். சரி, இப்போ அவனுடைய சமூகத்தில், யாருடைய சமூகத்தில் இவங்க எங்கே போகிறாங்க? யாக்கோபு தன் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற காரியம்தான் இது. ஏன்னா மற்ற சகோதரனோடு கூட அப்படி சொன்னாக்கா, ஒருவன் எகிப்தில் அகப்பட்டிருக்கிறான். யாரு? சிமியோன். யாரு கிட்ட? யோசேப் கிட்ட அகப்பட்டிருக்கிறான். இப்போ இவங்க தானியம் வாங்க போனாங்க.
தானியம் வாங்க போகும்போது அங்கே சில காரியங்கள் நடந்தது. அதனால் ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டான். நீங்கள் இத்தனை பேர் தானா அப்படின்னு கேட்டான். இல்லை, எங்களுக்கு ஒரு சிறிய தம்பி ஒருத்தன் இருக்கிறான், சகோதரன். அவங்க எங்கள் அப்பா வயதானவராக இருக்கிறதுனால அவரை பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த முறை உன் சிறிய சகோதரனை கொண்டு வந்தால் தான் இவனை நான் விடுவேன் அப்படி சொல்லி ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டான். இப்போ இவங்க வந்தாங்க, சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. தானியம் இல்லை, இப்போ கொண்டு வந்ததெல்லாம் சாப்பாடு முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது இவனை கூட்டிகிட்டு போனால் தான் அவனை கூட்டிகிட்டு வர முடியும். அவங்ககிட்ட சிறையில் இருக்கிறான். இப்படி இருக்கும்போது யாக்கோபு கிட்ட சொல்கிறாங்க, பெஞ்சமினை நாங்கள் கூப்பிட்டு போனோம், அவன் கூப்பிட்றான், அவன் பார்க்கணுன்னு சொல்கிறான், இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு எனக்கு நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான், நாங்கள் கூப்பிட்டு போனோன்னா ஒருத்தனை ஏற்கனவே நான் இழந்துட்டேன், இவனையும் இழந்து என்னை பிள்ளை ஏற்றவனா யாக்காதீங்க தயவு செய்து, இவனை நான் அனுப்ப மாட்டேன். இப்போ அனுப்ப மாட்டேன்னு சொன்னோன்னே இவங்க விட்டுட்டாங்க. சில நாள் சென்றுச்சு, சில மாதங்கள் சென்றுச்சு. சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, பஞ்சம் இருக்க குடிதாக போயிட்டே இருக்குது. அதனால் யூதா வந்து சொன்னான், இந்நேரம் நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருந்தா 2 முறை போயிட்டு வந்திருப்போம் எகிப்துக்கு. நீயும் செத்துருவ, நானும் செத்துருவோம், நம்முடைய பிள்ளைகளும் செத்துருவாங்க. தயவு செய்து இவனை ஏன் கூட அனுப்பு, இவனுக்கு உத்தரவாதம் நான், இவனை எப்படியாவது உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன், இவனுக்கு ஒன்றும் சம்பவிக்காது, இவங்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னான். இப்போ யாக்கோபு இவன் சொன்னதுனால மனம் இறங்கி தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த மனுஷன் உங்களை பல காரியங்களை கேட்டால், ரெண்டாவது இவங்க சாக்குப்பையிலேயே கொண்டு போன பணமும் ரிட்டன் வந்துருந்துச்சு. அதனால் ரிட்டன் வந்த பணத்தையும் எடுத்துக்கங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் தானியம் வாங்க போகிறீங்களே, அதுக்கு 10 ரூபாய் அந்த தானியம் அப்படி சொன்னால் 20 ரூபாய் எடுத்துங்க, 2 மடங்காக எடுத்துங்க, 2 மடங்காக எடுத்துங்க. இந்த கானான் தேசத்தில் இருக்கிற உச்சிதமான பொருட்கள் அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு கிஃப்டாக கொண்டு போங்க. ஏன்னா அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க, இவங்க கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. கானான் தேசத்தில் இருக்கிற உச்சிதமான பொருட்கள், அப்புறம் கந்த வர்க்கங்கள், இதெல்லாம் எகிப்தில் கிடைக்காது. அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ஆசைப்படுவாங்க. அதனால் இங்கே இருக்கிற உச்சிதமான விலையேற பெற்ற பொருட்கள், அப்புறமா பலவிதமான கற்கள், இதெல்லாமே கானான் தேசத்தில் தான் இருக்குது. விலையேற பெற்ற கற்கள் அதெல்லாமே கொண்டு போங்க. கொண்டு போய் அவனுக்கு கிஃப்டாக கொடுங்க. அரிசி வாங்குறதுக்கு 2 மடங்கு பணம் கொடுங்க. ஏற்கனவே சாக்கு பையில் வந்தது, அந்த பணத்தையும் தயவாய் சொல்லி எப்படியே கை பிசகாய் வந்திருக்கும், அதனால் தயவுசெய்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க. அவனுடைய சமூகத்தில் அவர் கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணுவார் அப்படி சொல்லி தான் அனுப்பினேன். பிரியமானவர்களே, சர்வ வல்லவரை நாம் சேவித்தால், எந்த இடத்துல போய் நாம் நின்னாலும் அவர் நம் கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணுவார். சர்வ வல்லம் உள்ளவர் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? எல் சடாய் அப்படி சொல்லி அர்த்தம். எல் சடாய் அப்படி சொன்னாக்கா என் தேவன் தாயை போன்றவர் அப்படி சொல்ற. என் தேவன் தாயை போன்றவர். சடாய் அப்படி சொன்னாக்கா இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்களே தாய்மார்கள், அதை தான் சடாய் அப்படி சொல்லுவாங்க. அப்போ என் தேவன் யார்? என் தாய் அவர். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைகள் கத்துனா அவங்களுக்கு உதவி செய்ய தெரியும், அவங்களுக்கு பால் கொடுக்க தெரியும், அவங்கள தூக்கி அரவணைக்க தெரியும், பல காரியங்கள் தெரியும். ஆகவே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தமிழில் போட்டிருக்குது, ஆனால் எபிரேய மொழியில் எல் சடாய் அப்படி போட்டிருக்குது. அப்போ அந்த எல் சடாய் கிட்ட போனாக்கா, நான் அவரை சேவித்தா, நான் தவறு செய்த ஆளாந்தா கூட எனக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். அதுக்காக தாங்க நான் அவரை சேவிக்கணும். என்னை அவர் அடித்து தூர தள்ளிட மாட்டார், என்னை புனக்கணிக்க மாட்டார், என்னை விரட்டி விட மாட்டார், என் மேல் கோவப்பட மாட்டார். அவர் என்ன செய்வார்? எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இதான் முக்கியம். ஏன்னா அந்தவனும் சிமியோனும் வரணும். ரெண்டாவது பென்யமீனை பிடிச்சி வச்சிடக்கூடாது, அவன் பென்யமீனை பிடிச்சி வச்சிடக்கூடாது. இவனும் வரணும், அவனும் வரணும். அதுக்கு அவன் கண்களில் தயவு கிடைக்கணும். அவனுடைய இருதயம் உங்களை நம்பணும், அவனுடைய இருதயம் உங்களை நம்பணும். அதுக்காக இந்த சர்வ வல்லமுள்ளவர் தேவன் கிரிகை செய்வார். பிரியமானவர்களே, தேவன் சமூகத்திலே நாம் சரியாய் அவரை சேவித்தால், அவரை கனம் பண்ணார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றது என்ன? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 17:1.
ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ நாம் சரியாய் தேவனை தொழுது கொண்டா உத்தமர் நிலத்துல வருவோம், அந்த ஸ்தானத்துல வருவோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தரை நேசித்து சேவிக்கிற இடத்துக்கு ஒரு ஆள் வராங்க அப்படி சொன்னா இந்த எல்சடாய் என்ன ஒன்றும் செய்ய முடியும், எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்வார். அப்போ யாருக்கு முன்னாலையும் நமக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். அதற்காக நான் இவரை சேவித்தாகணும், அதற்காக இவரை நான் சேவித்தாகணும். ரெண்டாவது, யோபுடைய புஸ்தகம் 22:17. யோபுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் அவர்களை வீடுகளை நான் நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். இந்த சர்வ வல்லவரை நாம் சேவிக்கும் போது அவர் என்ன செய்கிறார், நம்முடைய வீட்டை நன்மையினால நிரப்புகிறார் அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, நன்மை செய்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்குது, நன்மை கொடுக்கிற பகுதி ஒன்று இருக்குது. எதுவோ நான் சும்மா இருந்தேங்க, எனக்கு இந்த காரியத்தை அவங்க செய்தாங்க, அது ஒரு பெரிய நன்மையாக போச்சு, எனக்கு இதை கொடுத்தாங்க, அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையாயிடுச்சு அப்படி சொல்கிறோம் இல்லையா. நம்ம உதவி பண்ணுறது கூட நன்மை தான். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, சர்வ வல்லவர் அவர்கள் வீட்டை நன்மையினால் நிரப்புறார் அப்படி சொல்லியிருக்குது. கொடுக்கல, உதவி பண்ணல, ஏதோ ஒரு காரியத்தை செய்யல, நிரப்புறார். ஏன் நான் சர்வ வல்லவரை சேவிக்க வேண்டும்? அவர் என் வீட்டை நன்மையினால் நிரப்புகிறார். என் வீடு அப்படின்னு சொல்றது ஒரு பகுதி நான் குடியிருக்கிற வீடுன்னு சொல்லலாம், இன்னொன்று என் சரீரம் அவருடைய வீடு தான். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள் என்று அறிகிறா. இப்போ இது ஒரு ஆலயமா இருக்குது, இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வராரு. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வரும்போது நன்மையினால நிரப்பணும் இந்த ஆலயத்தை. என்னென்ன நன்மையினால எனக்கு நிரப்பணும்? முதலாவது, எனக்கு சமாதானம் உண்டாகணும், எனக்கு சமாதானம் உண்டாகணும். அப்போ எனக்கே சமாதானம் இல்லாம நான் இருக்கக்கூடாது. பதட்டத்துல, குழப்பத்துல, தடுமாற்றத்துல, சந்தேகத்துல, அவிசுவாசத்துல, இதெல்லாமே எனக்கு தடுமாற்றம், வேதனை இதெல்லாம் கொடுக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா இந்த பதட்டம், தடுமாற்றம், சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் இருக்காது, தெளிவா இருப்பேன். ஆகவே கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும், என்னை சமாதானத்தினால நிரப்பணும். அதனால்தான் யோவான் 14:27 சமாதானம், உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தரல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போறேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் அது அப்படி சொல்றார் ஆண்டவர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாத்தீங்களா, இந்த சமாதானம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, கலக்கமும் பயமும் இருக்காது. நாம் தைரியமா இருப்போம், தெளிவா இருப்போம். இல்லைன்னா நம்மளை சூழ்ந்து நடக்கிறதான காரியங்கள்லாம் நம்மளை குழப்பிட்டே இருக்கும். நாம் செய்ய போற காரியத்தை நினைச்சு பயந்துட்டே இருப்போம். ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்ண போறோம்னா கூட பயமா இருக்கும், நடுக்கமா இருக்கும், தடன்னு ஒதுரும். அதெல்லாம் குழப்பமா இருக்கும். எப்படி முடிக்க போறோம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, எல்லாமே சிலபஸ் வச்சு படிச்சுருப்பாங்க, ஏன்னா எழுதணும். இன்னைக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, விசுவாசிகளுக்கு மட்டும்தான் எக்ஸாம். அடுத்த வாரம் தான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம். இந்த வாரம் 2 எக்ஸாம் ஒரே இடத்துல வைக்க முடியாது. அதனால் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, அடுத்த வாரம் தான். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தான் 1:30 மணிக்கு எக்ஸாம். 1:30 மணிக்கு வந்துடும்ல, 1:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும், 1:30 மணிக்கு எக்ஸாம் நடக்கும். அதனால் விசுவாசிகள் ஆயத்தமாகும். இல்லைன்னா உங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், சாப்பிட்டு கொஞ்சம் படிங்க, 2 மணிக்குள்ள தொடங்கலாம். அதனால் கண்டிப்பாக விசுவாசிகள் எழுதணும். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் எழுதலாம்,
அடுத்த வாரம் உங்கள் பாடங்களை எழுதலாம். ஆகவே பதட்டமும் பயமும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. பதட்டமும் பயம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. நம்முடைய இருதயம் பல காரியங்களை குறித்து கலங்கும். காட்சிகள், நாம் பார்க்கறதான காட்சிகள் நம்மளை பயமுறுத்தும். கேட்கறதான வார்த்தைகள் நம்மளை பயமுறுத்தும். யோசிக்கிறதான எண்ணங்கள், வருங்காலத்தை குறித்து, நாளைய குறித்து யோசித்தா கூட சில நேரத்தில் நம்மளுக்கு பயம் வரும். இதெல்லாம் ஏன்? சமாதானம் நம்மகிட்ட இல்லைன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் எனக்குள்ள சமாதானத்தை வச்சிருந்தா பயமும் கலக்கமும் இருக்காது. அப்போ நான் சமாதானத்தில் குறைஞ்சிருக்கிறேன். சமாதானம் எனக்கு இருக்கு, ஆனால் குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? நான் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே என் வீட்டை சமாதானத்தினால நிரப்பு, அது நீர் எனக்கு செய்கிற நன்மை அப்படி சொல்லலாம். அப்போ கர்த்தர் என்ன செய்யணும்னா நன்மையினால நிரப்பணும். இப்போ இந்த சர்வ வல்லவரை நான் சேவிக்கும் போது கர்த்தர் என்னை நிரப்புகிறார். அப்போ நான் எதை கொண்டு நிரப்புறது? எனக்கு என்ன தேவை? சமாதானம் ஆண்டவரே, அதில் என்ன நிரப்புங்க அப்படி சொல்லி பாருங்க. உங்கள் இருதயம் முழுதும் சமாதானம் ஆளுகை செய்யும். சமாதானம் ஆளுகை செய்யும் போது எதை குறிச்சும் பயப்படாமல் தைரியமாக இருப்பீங்க. எதை குறிச்சும் பயப்படாமல் தைரியமாக இருப்பீங்க. ரெண்டாவது, விசுவாசம். இந்த விசுவாசம் இதற்குள்ளே இருக்கணும். நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் நிறைய இடத்துல வந்து சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், எது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு அப்படி சொல்லி கேட்டார். அப்போ விசுவாசிங்க, ஏன் பயப்படுறீங்க? அவருக்கு அப்படி படகுல தூங்கும் போது கூட, ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறோம். அங்கே தான் ஆண்டவர் தான் இருக்கார். செத்தா எல்லாரும் தான் சேர்ந்து ஆகணும். ஆண்டவர் கூடயே இருக்கிறார், தூங்குறார். ஆனால் நான் செத்துருவோமே அப்படி சொன்னாங்க. ஆண்டவர் எழும்பி அவங்கள அதட்டினார். இவங்களால அந்த காற்றை போய் அதட்டினார். இறையாதே, அமைதலாயிரு, இவனுங்க பாரு எப்படி பதட்ட பண்ணி என்ன தூக்கத்தை கெடுத்துட்டானுங்க அப்படி சொன்னார். திரும்பி பார்த்து, உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு, ஏன் அற்ப விசுவாசிகளை கேட்டார். விசுவாசம் இருக்கு, அற்பமாக இருக்கு, கொஞ்சம் போல இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய இடம், என் சரீரத்தில் நிறைய இடம் இருக்குது, ஆனால் அங்கே எங்கேயோ கொசூர் மாதிரி ஒட்டிட்டு கிடக்குது கொஞ்சம் விசுவாசம். அதான் அற்ப விசுவாசம். என்னெல்லாம் சென்னையில் போயிட்டு எதனா கடையில் வாங்குவோம். எல்லாம் வாங்கின பேர் இந்த உடச்ச கடலை. இங்கே என்ன சொல்லுவாங்க உடச்ச கடலைக்கு? உடச்ச கடலைன்னா தெரியுமா? பொட்டுக்கடலையா? அதைத்தான் கொஞ்சம் கொசுறு பொட்டுக்கடலை கொடுங்க அப்படி சொல்லி கேட்போம். அவங்க வாங்கினதுக்காக கொஞ்சம் வெல்லமோ இல்லைன்னா அந்த அந்த பொட்டுக்கடலை உடச்சக்கடலையே கொடுப்பாங்க. இதை வாங்க நான் நிறைய வாட்டி வாங்கினேன். கடைக்கு போகும்போதெல்லாம் எதனா பொருள் வாங்கினா அந்த மலையாளம் தான் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டு வாங்குவேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கொசுறு இருக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு, அதாங்க குறைவு. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும். அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்றான், விசுவாசம் இருக்கு, ஆனா என் அவிசுவாசம் தான் நிரம்பி இருக்குது, விசுவாசம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படி சொல்றான். மார்க் 9வது அதிகாரம் 44வது வசனமா 24வது வசனம் வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று. பாத்தீங்களா? விசுவாசிக்கிறேன் அப்படின்னா விசுவாசம் இருக்கு, ஆனா என் அவிசுவாசம் நீங்கட்டும் அப்படி சொல்றான். எதுக்கு? இந்த விசுவாசம் வளர்ச்சி இல்லாத அளவுக்கு இந்த அவிசுவாசம் தடுத்து நிறுத்துது. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக மாட்டேங்குது. அதை பெருகுச்சு அப்படி சொன்னாக்கா நான் தைரியசாலியா மாறுவேன், எல்லாமே நடக்கும் எனக்கு. ஆனா இது என்ன பண்ணுது? அவிசுவாசம் உள்ள உக்காஞ்சிட்டு என் விசுவாசத்தை வளர விடாம பண்ணுது. எனக்கு விசுவாசம் இருக்கு, இல்லாம இல்லை. விசுவாசத்தால் தானே உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசத்தால் தானே தேவன் சமூகத்தில் வரோம். ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா எங்க நடக்குமோ நடக்காதோ, எனக்கு எங்க நடக்க போகுது அப்படிலாம் நினைக்கணுமே, அதாங்க அவிசுவாசம். எனக்கு எங்க செய்ய போறார் ஆண்டவர், எனக்கு எங்க கொடுக்க போறார், எனக்கு எங்க இந்த காரியம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோமே, அதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம். அப்போ என்ன செய்யணும்? எனக்குள்ள இருக்கிற அந்த சொற்ப விசுவாசம், கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? நிரப்பணும். அவர் நன்மையினால நிரப்புறேன் அப்படி சொல்றாருன்னா, ஆவிக்குரிய அனுபவத்தில் எனக்கு சமாதானத்தினால் நிரப்பப்படணும், விசுவாசத்தினால் நிரப்பப்படணும், நம்பிக்கையினால நிரப்பப்படணும், தெய்வ பக்தியினால நிரப்பப்படணும், என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரங்களினால் என்னை நிரப்பப்படணும். இதெல்லாம் என் நன்மையினால நிரப்புகிற அனுபவம், நன்மையினால நிரப்புகிற அனுபவம். அது போலவே என் வீட்டையும்
வறுமையும் தரித்திரமும் குடிகொண்டிருக்குதே, அந்த வறுமையும் தரித்திரமும் கடன் பிரச்சனையை உண்டாக்கி உள்ள வச்சிருக்கும். இந்த வறுமையும் தரித்திரமும் என் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த கடன் பிரச்சனை தானாய் வெளியே ஓடிடும். இந்த வறுமையும் தரித்திரமும் ரெட்டை பிறவிங்க. இவங்க உள்ள வரும்போது ஒரு ஆளை கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. அவங்க யாரு? அவர் தான் கடன். இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க. ஒருத்தர் வர முடியாது. தரித்திரம் வந்தால் வறுமையும் கூட சேர்ந்து வரத்தான் செய்யும். இவங்க 2 பேர் வரும்போது கடன் ஆள் உள்ள ஓடுவார் தானா. இவங்க ஃப்ரெண்டு அவர். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அவர் ஃப்ரெண்டு மாதிரி. இவங்க 3 பேரும் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா பிச்சை எடுத்துருக்க வேண்டியதான் நம்ம. அதனால என் வீட்டை நன்மையினால நிரப்பு அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என் வீட்டை நன்மையினால் அவரை சேவிக்கும் போது நிரப்புகிறார். இந்த வறுமையும் தரித்திரமும் வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னாக்கா இந்த வீட்டில் இருக்க கடன் தானா அவங்க பின்னால் வெளியே போயிடும். அப்போ நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபம் பண்ணணும்? சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்கிறோம் ஆண்டவரே, என் வீட்டை நன்மையினால நிரப்புவேன் உம்மை சேவித்தாலும் எழுதியிருக்கிற வசனம். அது பொய் கிடையாது, உண்மை அது. அதனால என் வீட்டில் 2 பேர் குடியிருக்கிறாங்க. 2 பேர், அவங்கள காலி பண்ணுங்க தயவு செய்து. அப்படி சொல்லணும். நீங்கள் வறுமையும் தரித்திரத்தையும் வெளியே அனுப்புங்க, தயவு செய்து வெளியே அனுப்புங்க. என் கடன் பிரச்சனை ஒழிட்டோம் நிறைய பேர் அதுதான் ஜெபம் பண்ணுவாங்க. இவர் தான் வறுமையும் தரித்திரம் உள்ள வந்து உட்காந்துக்கிறாங்களே, அவர் எப்படி தனியாக வெளியே போவார்? அவங்கள அனுப்புங்க, நான் வெளியே போறேன்னு சொல்லுவார். அதனால நீ கடன் பிரச்சனையை விட்டுடு. எல்லாருக்கும் தாட்டு கடன் பிரச்சனையில தான் இருக்கும். வறுமையும் தரித்திரமும் இருக்குது, அதனால தான் பற்றாக்குறை நம்மளுக்கு வருது. பற்றாக்குறையினால தானே போய் கடன் வாங்குறோம், ஒரு ஆள் உள்ள கொண்டு வரோம். நம்மளே போய் உள்ள வாங்க உள்ள உங்க 2 ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க, உள்ள வாங்க நம்மளே கூப்பிட்டு வரோம். அதனால இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிங்கன்னா அவர் தானா வெளியே ஓடிடுவார். அதனால நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரே 2 பேர் என் வீட்டில் இருக்கிறாங்க, 2 பேர் என் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரையும் நான் எப்படியாவது வெளியே துரத்தணும். நன்மையினாலும் நிரப்பும். நிறைவானது வரும்போது இந்த குறைவு 2 வெளியே போயிடும், 3வது ஆளும் தேர்ந்து போயிடுவார். அப்போ நிறைவானது என் குடும்பத்தில் அனுப்பு, என் வீட்டுக்குள்ள அனுப்புன்னு சொல்லி ஜபிங்க. உம்மை நான் சேவிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். இந்த 2 பேரும் போகட்டும். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படி சொன்னாக்கா வறுமையும் தரித்திரத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வெளிப்போ துரத்துவீங்க, வெளியே போகணும்னு துரத்துவீங்க. அப்போ தானா 3வது ஆள் வெளியே போயிடுவார் தானே. இல்லைன்னா இவங்க 2 பேரையும் உட்காந்துட்டு கடன் பிரச்சனை ஒழியணும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ 2 பேரும் தான் உள்ள டைட்டாக உட்காந்துக்கிறாங்களே, அவர் எப்படி போவார்? நீ ஜெபம் பண்ண, நான் போக மாட்டேன்னு உட்காந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம இன்னும் கடன் வாங்கிட்டே தான் இருப்போம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு பாருங்கள். உங்களுடைய ஜெபத்தின் காரியம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் சரிப்படுத்துங்க, உங்கள் வழியை சரிப்படுத்துங்க, எல்லாம் தானாக சரியாயிடும். ஆகவே இந்த 2 பேரையும் துரத்தணும். அப்போது என் வீடு நன்மையினால் நிரப்பப்படும். என் சர்வ வல்லவரை சேவிக்கிறதுக்கு, என் வீடு நன்மையினால் நிரப்புறதுக்கு தான் நான் அவரை சேவிக்கிறேன். ஆண்டவரை எழுத்தின் பிரகாரம் என் வீட்டை ஆசீர்வதி. ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கார். சமாதானம் தரார், விசுவாசம் தரார், நம்பிக்கை தரார், நன்மையினால நிரப்புறார், ஆவிக்குரிய அனுபவத்தை தரார், வரங்களை தரார். இதெல்லாம் திருப்தியா இருக்கு. வெறும் ஆவிக்குரிய அனுபவத்திலேயே ஃபயர்ஃபுல்லாகி பயங்கர வரம் பெற்று டைட்டா இருந்துட்டு கஞ்சி கூட வழி இல்லைன்னு என்ன பண்றது? பாருங்க, சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா ஆவிக்குரிய அனுபவத்துல பக்கா பர்ஃபெக்ட் சொன்னோம் அப்படியே நடக்கும். அதுவும் வேணும், இதுவும் வேணும். எனக்கு ஆவிக்குரிய அனுபவமும் வேணும், நல்லது. நான் பரலோகம் போகணும். இந்த பூமியில வாழறனே, பூவாக்கு எங்க போவேன்? சாப்பிடணுமே. அதனால இந்த பூமியில எனக்கு தேவையானதையும் கிடைக்கணும். 2 நன்மையினாலும் கர்த்தர் என்னை நிரப்பணும். ஆவிக்குரிய அனுபவத்துல வளருங்க, இந்த பூமிக்குரியதை தேடாதீங்க அப்படி சொன்னாக்கா சாப்பாடு யார் போடுவா? ஒருத்தன் குளிர்ல வரோம், நடுங்கிட்டு பசியில, நீங்கள் போய் பசி அருங்க, நீங்க போய் போத்திக்கிங்க, குளிர் காயுங்க அப்படி சொல்லி யாக்கோபுல வசனம் இருக்கு. அப்படி சொல்லிட்டு தன் சகோதரனுக்கு ஒன்றும் கொடுக்காமல் போனால் பிரயோஜனம் என்ன? அதுதானே. இப்போ போத்துறதுக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும், தட்டு நிறைய சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அப்புறமா அவன் சாப்பிட்டுட்டு போய் போத்திக்கிட்டு படுப்பான், சந்தோஷமா இருக்கும். போத்திக்கிறதுக்கு சீட்டை கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, போய் போத்திக்கோ, குளிர் காய், அப்புறம் சாப்பிட்டுக்கோ அப்படி சொன்னா படிமா அந்த வசனத்தை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது
உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன? தனியா வந்து கேட்டானே அந்த பெத்தெல்ல, கேட்டது என்ன? அவன் சொன்னான், உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும், சாப்பாடு வேணும், போத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும், இது ரெண்டும் எனக்கு தாங்க. அதான் பொருளாதாரம், அத்தியாவசியமானது எனக்கு. என் வாழ்க்கையில் அது எனக்கு அத்தியாவசியம். அது டெய்லியும் எனக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கணும். அதனால தான் உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தான். நான் கஷ்டப்பட்டு யார்கிட்டையாவது கையேந்தி சாப்பாடு கொடுங்க சாப்பிடுங்க, பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. எனக்கு துணி இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பக்கூடாது. இது ரெண்டும் எனக்கு நீங்கள் தாங்க. பிரியமானவர்களே, உன் வீட்டை அவர் நன்மையினால் நிரப்பணும். அப்படியானா நீ ஜெபிக்கிற விதத்தை கவனி. ஆண்டவரை என் தேவையெல்லாம் சந்திங்க, உம்மை நான் சேவிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன், உம்மால செய்ய முடியாத காரணம், நான் உம்முடைய கொள்ள, நான் உம்முடைய குழந்தை, எனக்கு நீ தாய், எல்சடாய், நீ செய்ய வேண்டியது எனக்கு செய்யி. தாய் தானே பிள்ளைக்கு துணி போட்டு விடும். ஒரு குழந்தைக்கு யாரு குழந்தைய போட்டுக்கமா போட்டுக்குவாங்களேங்கண்ணா? குழந்தைய போடுமாங்கண்ணா துணி? தாய் தான் போட்டு விடும். அப்போ தாய் போட்டு விடும், தாய் ஊட்டி விடும். இது ரெண்டுமே தாய் தான் செய்யும். நீ எல்சடாயா இருந்தா நான் குழந்தை, நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்தான், அது உன்னுடைய கடமை. அப்படி சொல்லுங்க. எங்க தம்பி எங்க அம்மா பார்த்து கேட்டான், ஏன் என்ன பெத்த அப்படி சொல்லி கேட்டான். ஏன் முன்னால் நான் உட்காந்துக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டான், ஏன்டா இப்படி பண்ற, என் வயிற்றுல வந்து பிறந்தியா அப்படி சொன்னாங்க எங்க அம்மா. அவன் சொல்றான், ஏன் என்ன பெத்த, எதுக்கு என்ன பெத்த அப்படி சொல்லி கேட்டேன். கோபம் வச்சு பலார்னு விடலாம் போல இருந்துச்சு எனக்கு. அப்போ ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் ஏன் என்ன பெத்தீங்க? நீ எல்சடா அந்த ஏன் என்ன பெத்தீங்க? எனக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. என் வீட்டை நன்மையினால் நிரப்பு. கர்த்தர் கண்டிப்பாக நிரப்பணுங்க நம்முடைய வீட்டை. நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய எழுத்தின் பிரகாரமான வீட்டையும் நன்மையினால் நிரப்பணும். அதுக்காக என் சர்வ வல்லவரை நான் சேவிப்பேன். எனக்கு இவ்வளோ கிடைக்குது. ரெண்டாவது, ஆண்டவர் வீடு நிறைய நிரப்பி வச்சிருக்கிறார். வீடு நிறைய நிரப்பி வச்சிருக்கிறார். எவனா தூக்கிட்டு போயிட்டான்னா சர்வ வல்லவர் சொல்றார், நான் உன்னை கட்டி எழுப்புவேன், நான் உன்னை கட்டி எழுப்புவேன். 23வது வசனம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். சர்வ வல்லவர் இடத்துல மனம் திரும்பினால். என்னங்க சர்வ வல்லவர் இடத்துல மனம் திரும்பு அப்படி சொல்றது? மனம் திரும்பாமையா ரட்சிக்கப்பட்டேன்? யோசித்து பாருங்க. மனம் திரும்பாமையா ரட்சிக்கப்பட்டேன்? மனம் திரும்பாமையா உள்ள வந்திருக்கோம்? உள்ள வந்து ஆராதிக்கிற அளவுக்கு அபிஷேகமெல்லாம் பெற்றுட்டோமே, ஞானஸ்தானம் பெற்றுட்டோமே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறோமே. நான் 4 வருஷம் ஏஜி சபையில் இருந்தேன். வெளி சபை தான். இந்த சென்னையில் இந்த அடையாறில் இருக்கிற அப்போஸ்தலருடைய ஐக்கியம் அப்படி சொல்லி அதில் தான் இருந்தேன். அங்கே தான் ஞானஸ்தானம் பெற்றேன். அப்புறம் இது உள்ள வந்த பேர் இதில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அங்கே இருக்கிற ஜீவியத்துக்கும் இந்த பெந்தகோஸ் இந்த டிபிஎம்ல இருக்கிறதான சபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்கே உபதேசம் முக்கியம், சட்ட திட்டங்கள் முக்கியம். இந்த உலகத்தில் உனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துக்குள்ள வரணும். அதுதாங்க இந்த சபை. நான் அங்கே இருக்கும்போது கர்த்தர் அங்கே சேவிச்சேன் தானே 4 வருஷமா. என்னை ஆண்டவர் அங்கேருந்து பரலோகம் கொண்டு போனோன்னா அங்கேயே வச்சிருக்கலாமே, இங்கே கொண்டு வந்த வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஒரு நாள் ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் எங்கே போகணும், நீர் விரும்புகிறது எங்கே அப்படி கேட்கும்போது தான் எனக்கு செல்வமணி பாஸ்டருடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் 3 நாள் ஜோம் பண்ணுறேன், அடுத்த நாள் அவர் வண்டியை ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பஜாஜ் கொண்டு போய் வண்டியில் விட்டு சேஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிவிட்டு நேராக சென்னையில் ஈகா தேட்டர் ஒன்று இருக்குது, காட்ஜிலான்னு படம் ஓடிட்டு இருக்குது. அது நேராக வண்டியை கொண்டு போய் அங்கே தேட்டரில் விட்டுட்டு காட்ஜிலா படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு சாயந்தரமாக கொண்டு போகிறேன். புதன்கிழமை வண்டி காலையிலே ரெடி ஆகிடுச்சு, படம் பார்க்கணும். நேராக வண்டி கொண்டு விட்டுட்டு காட்ஜிலா படம் பார்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் கெல்லிஸ்க்கு. போனால் பாஸ்டர் லூக்காவும் அவராக இருக்காங்க. அப்போ அவர் மூவ் பண்ண அவளை பிரதர் தான். போனால் பைபிள் ஸ்டடி தொடங்கிட்டாங்க புதன்கிழமை. வண்டி சாவியை காட்டி பில்லை காட்டுறேன் அவரில். அப்படி சொன்னார், உட்காரு. நாடாது எங்களுக்கு ஒரு சபை இருக்குது, இங்கே வந்து உட்காந்து எப்போ எப்போ முடியுமோ. அங்கே வேற ஒரு
தெலுங்கில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க. 3 மண்டை காயுது, ஒன்றுமே புரியல. ஆனால் அங்கே உட்காந்து பாட்டு முடிஞ்ச பேர் ஆவியில் நிரம்பினாங்க பாருங்க. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. என் மகனே, என் மகனே, எதுவரையிலும் வேதத்தை எடுத்துக்கொண்டு போக்கும் வருத்தமாய் இருப்பாய், என் கையில் ஒப்புக்கொடு, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு படியை உன்னை முன்னேறி போக பண்ணுவேன். அது என்னை டேரெக்டாக இருதயத்தில் ஓங்கி குத்துன மாதிரி இருந்துச்சு. நான் எதுக்கும் அழுதது கிடையாது, அங்கே பயங்கரமாக அழுதேன் நான். அப்போ என் ஆவிக்குரிய ஜீவியம் 0வில் இருக்கா, ஒரு படி கூட மேலே போலியா? நான் என்னத்தை கற்றுக்கிட்டேன்? அப்புறம் பாஸ்டர் லூக்கா அங்கேருந்து சொல்கிறாரு, எழும்பி அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, எழும்பி அறிக்கை செய்யுங்க. நான் அப்போ தானே புதுசாக போயிருக்கிறேன், ஏன்னா அந்த சபையில் கூட ஐக்கியம் இல்லை, நான் வண்டியை கொடுத்துட்டு காசு வாங்க போயிருக்கிறேன். எழும்பி அறிக்கை செய்யினா நான் உட்காந்துக்கிட்டேன். ஆண்டவரே, சத்தியமாக நான் எழும்ப மாட்டேன், என்னை மன்னிச்சா மன்னிங்க, மன்னிக்க கட்டி போங்க, எனக்கெல்லாம் எழும்பி அறிக்கையெல்லாம் செய்யலாம் முடியாது, இந்த சபை எப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால் என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து, நான் உட்காந்துக்கிறேன். அவர் 3 முறை சொல்லி பார்த்து அடங்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடார், பைபிள் செடி ஆவில் நிறைவெல்லாம் முடிஞ்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா போய் நான் காசு வாங்கின்னு வந்துட்டேன் அவர்கிட்ட. அதுதான் என்னை கர்த்தர் தொட்ட நாள். இன்னும் அந்த சபை வித்தியாசமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கிறதான அந்த இப்போ இறந்தார் பாருங்க கொட்டாரக்கரையில், அவர் பேர் என்ன சொல்லிட்டு வந்தேன் நான், ஜோசப் குட்டி. அவர் கெல்லீஸில் கூட்டம் நடத்தும் போது அவர் மூலியமாக தான் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது, அவரால் தான் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னால் இதோடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இது எப்படிப்பட்ட மார்க்கம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? எங்கள் பழைய பாஸ்டர் இருக்காரு, அவர் நான் வண்டியில் வேலைக்கு போகும்போது மடி மடிக்கிடுவார், அந்த வழி தான் வருவார். வழி மடிக்கிட்டு நீ அங்கே போனேன், நீ அங்கே போன, அதெல்லாம் கேட்டுனே இருப்பார். அவர்கிட்ட நான் பேசணுன்னாக்கா எனக்கு சத்தியம் தெரியணும்ல, இந்த மார்க்கம் என்னன்னு தெரியணும். அதனால் அவர்கிட்ட நான் பேசணும் 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசினார். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நானும் பதில் சொல்லி, நான் கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ மிஞ்சின நீதிமான் ஆகிட்டேன்ட்டார். மிஞ்சின நீதிமான் ஆகிட்டே போ அப்படி சொல்லிட்டார். சரி போகிறேன்னு போயிட்டேன் நான். அவர்கிட்ட சில காரியங்களை கேட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, சில காரியங்களை கேட்டேன். வருகையில் எப்படி போவோம், எல்லாம் மொத்தமாக போவான்ட்டார். ரொம்ப சந்தோஷம்ட்டு வந்துட்டேன் நான். புத்திகளை தெரியும், புத்தி இல்லாத தெரியும், வருகையில் எப்படின்னா யார் புத்தியிலோ சரி புத்தி இல்லாத சரி கேட்டதுக்கு தெரியல. புத்தி உள்ள சரி ஃபஸ்ட்டு வருகையில் போவாங்க, புத்தி இல்லாத சரி 2வது இதில் மாட்டிப்பாங்க அப்படின்ட்டார் அவர். 2 பேருமே முதல் வருகை கிடையாது. புத்தி உள்ள சிரியும் புத்தி இல்லாத சிரி 2 பேருமே முதல் வருகை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு காதில் கேட்குது, மணவாளன் வருகிற எழும்புங்க, கர்த்தர் வரும் நேரத்தில் ரகசியமாக வருவார், யாருக்கும் சொல்லிட்டு வர மாட்டார், எழும்புங்க போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ரத்த சாட்சிக்கு வர்றதான காரியங்கள். சத்தியம் சரியாய் தெரியாமல் போச்சுன்னா நான் எப்படிங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? மெய்ப்பனுக்கே சத்தியம் தெரியாமல் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, நான் அவருக்கு அந்த சத்தியத்தை சொல்லிட்டு போனேன், அதனால தான் என்னை மிஞ்சலி நீதிமான்ட்டார். நான் போயிட்டேன் சமாதானமாக. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை நான் மனம் திரும்பணும் அப்படி சொன்னாக்கா, நான் முதலாவது இந்த சபைக்குள்ளே வந்த பேர் இந்த சபை சட்டத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறமா நான் உலகப்பிரியமான காரியத்தை எதெல்லாம் வேண்டாம் 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 என்று சொல்லுகிறாரோ அதெல்லாம் நான் விட்டேங்க. எதெல்லாம் விடணும்? நாள் பார்க்கறத விடணும். எல்லா நாளும் கர்த்தருக்கு எந்த நாள்? நல்ல நாள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். எல்லாத்தையும் நல்லது 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 என்று கண்டார். 7 நாளும் அவருக்கு நல்லது தாங்க. எந்த நாள் கெட்ட நாள்? அப்போ நம்ம ஜனங்க பாருங்க, புதன்கிழமை தாங்க எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், புதன்கிழமை தாங்க எங்கள் வீட்டில் பால் காசணும், புதன்கிழமை தாங்க அதை பண்ணணும். ஏன்னா பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க. பொண்ணு கிடைக்காமா புதன் கிடைக்காதான், அதனால புதன்கிழமை தான் கிடைக்கணும். அப்ப சர்வ வல்லவர் இடத்துல நீ மனம் திரும்பவே இல்லையே இன்னும். எப்ப நீ மனம் திரும்ப உன்னை கட்டி எழுப்புவார் ஆண்டவர். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. தேவன் அவர் 23 நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே. பாருங்க, சர்வ வல்லவரிடத்தில் நீ மனம் திரும்பினால் மறுபடியும்
எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ அப்போ உனக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு அடி மேலே வந்துடுவ. நீ கட்டி எழுப்பப்படும், கட்டி எழுப்பப்படும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் வீட்டில் முத பைபிள் கொண்டு போய் வச்சேன் ரட்சிக்கப்பட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பயங்கரமான ரவுடி பசங்க. இப்பயும் கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கொண்டு போய் வச்ச உடனே பைபிள் தூக்கி வீசி எறிஞ்சிட்டான் எங்கள் பெரிய அண்ணன். அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் வச்சேன். இதை உள்ளே கொண்டு வந்த எடுத்து படித்து பார்த்தான் அவன். நான் கம்முன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிலாம் வந்துச்சு பார்த்தேன். கருத்தர்னு வந்தோடனே தப்புன்னு வச்சுட்டான். அவனுக்கு தெரியல, வச்சுட்டு தூக்கி வீசிட்டான். நான் மறுபடியும் தூக்கி போய் வச்சேன். அப்புறம் மறுபடியும் எத்தனை வந்து தூக்கி வீசினான். மறுபடியும் தெரிஞ்சோம் இது 2வது உள்ளே வந்துச்சு, உன்னை கண்டம் தொண்டமாக வெட்டி போட்டுருவான் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், வெட்டுறா, கண்டம் தொண்டமாக வெட்டு, நீ வெட்டி போடுறதான அந்த செதெல்லாம் சோத்திரம் அல்லையா சொல்லும். என்னடா பண்ணுவேன் அப்படி கேட்டேன். நான் இதோ வரேன் ஜெங்குடி கட்டிட்டு வரேன், இதோ போயிட்டு வரேன் அப்படின்னு நான் குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறான் அவன். இந்த வரேன் மகனை உன்னை வந்து கவனிச்சிக்கிறான்னு சொல்லி போயிட்டான். நான் பயப்படவே இல்லை. எதுக்கு நான் பயப்படணும்? உன் பேச்சை கேட்டு நான் பரலோகம் போகிறத நிறுத்தணுமா? எனக்கு பரலோகம் போகணும். எனக்கு ஜீவ பாதையை ஆண்டவர் காட்டிட்டார், அவனும் காட்டல. அவன் பேச்சை கேட்டு நான் கேட்க முடியுமா? இப்போ எங்களுக்கு அந்த கன்வென்ஷனுக்கு போகிற நேரத்தில் கவுண்டமாலயம் கன்வென்ஷன் வேலைக்கிழமை வண்டியில் போயிட்டே இருக்கிறோம். ஃபோன் வருது. எங்கள் தம்பி தான் எனக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ணன் செத்துட்டான், நீ எப்போ வரேன்னு கேட்டான். அண்ணன் செத்துட்டானா? வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் கன்வென்ஷனுக்கு, இன்றைக்கி அடக்கம், வரியா இல்லையா நீயே பார்த்துக்கோ, எல்லாரையும் நீயே சமாளிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு. நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், முடியாது, நான் வர முடியாது அப்படி சொல்லிட்டு. அவ்வளோதான். எல்லாரும் என்ன கேட்டாங்க, வீட்டில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. இல்லை எனக்கு ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கு, என்ன அனுப்ப மாட்டாங்க, எனக்கு வர முடியாது அப்படி சொல்லிட்டு. அதாங்க மனம் திரும்புறது. சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினா உலக பிரியமான இருக்கிறவங்க மனுஷங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியாது. என்ன கூட பிறந்தவனாட்டம் கூட பிறக்கலாட்டம் நான் போய் சேரணும். அங்கே லோத்தும் மனைவியும் பிள்ளைகளும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கட்டளை என்ன? பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு. பின்னிட்டு பார்க்குறோம் அப்படி சொன்னால், நான் எங்கேருந்து வந்தனோ அதை பார்க்குறேன், நான் எதில் இருந்தனோ அதை பார்க்குறேன், நான் எதில் வளர்ந்தனோ அதை பார்க்குறேன், நான் எந்த பாரம்பரியத்தில் இருந்தனோ அதுதான் எனக்கு தெரியும். அப்போ முன்னால் ஓடி இருக்கிறது மறைஞ்சிடும். அதனால தான் ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காத அப்படி சொன்னார். நான் வந்த அப்புறமா பின்னிட்டு பார்த்ததே இல்லை. எந்த ஒரு காரியத்தை வந்தாலும் சகலத்தையும் அழிச்சு போட்டோம். மனம் திரும்பு, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காதீங்க. எந்த ஒரு காரியமும் நல்லது கெட்டது நமக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் சகல நாளும் நல்ல நாள். இந்த பெரியார் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்போ தெரியுமா கல்யாணம் பண்ணுவோம்? சுருக்காட்டில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ராவு காலத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும், நான் சென்னையில் இருக்கும்போது நிறைய காரியம் அப்படி பண்ணியிருக்கிறேன். அவங்களாம் நாஸ்தியை கெட்டா போயிட்டாங்க இல்லையே. நான் சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பணும் அப்படி சொன்னாக்கா இந்த பூமியில் எந்த காரியமே என்னை பாதிக்கப்படாது. அப்போ நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் தகர்க்கப்பட்டு ஒரு விசேஷமான கல்லை வைத்து என்னை கட்டுவார் ஆண்டவர். சர்வ வல்லவரத்தில் நீ மனம் திரும்பினால் நீ கட்டப்படுவாய். அடுத்தது அதே வசனம் படிமா. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். பாத்தீங்களா? அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்கிடு. நீ கட்டப்படணும். பழைய காரியங்களை வச்சிருக்காதே. இது ஜீவ பாதை. இந்த ஜீவ பாதையில ஓடிட்டு இருக்கிற நீ நேரா ஓடிட்டே இருந்தேன்னா ஜீவனை போய் வச்சுக்கிற. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்தா ஆண்டவர் சொல்ற, கலிக்கம் போடு, உன் கண்கள்ல கலிக்கம் போடு. இந்த பக்கம் இருக்கிறதான் தெரியக்கூடாது, அந்த பக்கம் இருக்கிறதான் தெரியக்கூடாது. கலிக்கம்னா என்ன? இந்த சென்னையிலாம் சொல்லுவாங்க, குதிரைக்கு 2 பக்கம் இப்படி போடுவாங்க. குதிரை வண்டி வச்சிருந்தாங்களே 2 பக்கம் இப்படி போடுவாங்க. எதுக்கு போடுவாங்கன்னாக்கா, இந்த சைடில் இருக்கிறதும் தெரியக்கூடாது, இந்த சைடில் இருக்கிறதும் தெரியக்கூடாது. குதிரைக்கு ரோடு மட்டும்தான் தெரியணும். அந்த ரோட்லேயே ஓடிட்டு இருக்கும். இந்த கலிக்கம் போடல அப்படி சொன்னால் இந்த பக்கம் பசுமையாக இருக்கும், அந்த பக்கம் பசுமையாக இருக்கும். அது கண்ணுக்கு அந்த பக்கம் பசுமையாக இருந்தால் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வண்டியோட காலி ஆகிடுவார் அவர். அதனால தான் குதிரைக்கு கலிக்கம் போடுவாங்க வண்டி ஓட்டுறவங்க. அது குதிரை வண்டி வச்சுருவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்றார், உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்காத, தயவு செய்து. ஜீவ பாதையில் ஓடிட்டு இருக்கிற இந்த ஜீவ பாதையில் நேராக பார்த்து தாங்க ஓடணும். நாம் மறுபடியும் அந்த பழைய அனுபவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது. மறுபடியும் அந்த பாரம்பரிய அடிமைத்தனத்தில் விழுந்துடக்கூடாது. நான் ஜீவனை பற்றிருக்கிறேன், அதனால என் அக்கிரமத்தை என் கூடாரத்தை விட்டு வெளியே இந்த மனசுல கூட இருக்கக்கூடாது.
இந்த பழைய காரியங்கள்லாம் என் மனசில் கூட இருக்கக்கூடாது. என் கூடாரத்தில் நன்மையினால் நிரப்பும் போது இந்த அக்கிரமம் என் மனதிலையும் என் இருதயத்திலும் என் சரீரத்திலும் இருக்கக்கூடாது, எந்த காரியமாக இருந்தாலும். அதனால தான் சில பேர் வீட்டில் இந்த நாள் தான் வைக்கணும், அந்த நாள் தான் வைக்கணும்னா எனக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் போயிட்டே இருக்கேன். அவங்களோட கூட சேர்ந்து நானும் பாதாளத்துக்கு போயிடுவேன். ஆண்டவர் சொல்லார், உனக்கு தெரியும் தானே. கரெக்டாக நம்ம ஆளுங்க பயங்கர தந்திரசாலிங்க தெரியுமா. பிரதர் புதன்கிழமை தான் அவங்களுக்கு வரும், அப்பயும் நினைக்கணும். கரெக்டாக நிலக்கால் வைக்கும் போது பாருங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டைமுக்கு வாங்க, 9:30 மணிக்கு வாங்க. இப்போ 9:30 மணிக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ற நீ? ராகு காலம் எம்மகண்டம் பார்த்து வச்சிருக்கிறோம். ராகு காலம் எம்மகண்டம் பார்த்துட்டு 9:30 மணிக்கு நல்ல நேரம், அந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. உருப்படுமா அந்த வீடு? உருப்படவே உருப்படாது. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிஷமே பேய் உள்ள வரும். தேவன் வெளியே வந்துடுவார், பேய் உள்ள போகும். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. எனக்கு சில பேர் கூப்பிடும் போது இந்த டைம்ல தான் வரணும், இந்த டைம்ல தான் வரணும், இந்த நாளில் தான் வரணும், அந்த நாளில் தான் வரணும்னாங்களும் அவ்வளோதான் எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன்? சர்வ வல்லவர் இடத்துல இன்னும் அவங்க திரும்பலை. அவங்க எப்படி கட்டப்படுவாங்க? கட்டப்பட்டா தானேங்க உள்ள இருக்கிற நன்மை காக்கப்படும். அவங்க கட்டப்படலைன்னா உள்ள இருக்கிற நன்மை போகும். கூடாரத்தில் அக்கிரமம் இருக்குது, அந்த அக்கிரமத்தை வெளியே கொண்டு போகும். நாம் மனம் திரும்பும், சர்வ வல்லவரை சேவிக்கிறோம். நான் கட்டப்படணும் ஆண்டவரே, இருந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது முன்னேற்றத்தை தாங்கன்னு நம்ம கேட்கணும். அடுத்தது 22வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நல்ல கவனிங்க, சர்வ வல்லவர் இடத்துல மனமகிழ்ச்சி. அந்த மனமகிழ்ச்சி, அவர் எனக்கு நியமிக்கப்பட்ட சகலமும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் எனக்கு கொடுத்த சத்தியம் சந்தோஷமா இருக்கு. அவர் என் மேல் வைத்த பிரமாணம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவருடைய கட்டளைகள் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்குது. நான் அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப அவர் பேச்செல்லாம் நான் கேட்கிறேன், அவர் எனக்கு எழுதி வச்ச கற்பனையெல்லாம் கை கொள்றேன், அவருடைய வார்த்தையெல்லாம் கீழ்ப்படுகிறேன். இதெல்லாம் நான் செய்யும் போது அவர் முகத்தை நான் ஏறெடுத்து பார்க்க முடியும். நான் அவர் சொன்னதை ஒன்றும் செய்யலைன்னு வச்சுங்க. இப்போ நான் உங்களை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யலை, இப்போ செய்யாமல் போயிட்டீங்கன்னா உங்களை திட்டேன். நான் அடுத்த முறை வரும்போது என்ன நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. குனிஞ்சிட்டேன். கூட்டத்துக்கு வருவீங்க, குனிஞ்சிக்கிட்டே போயிடுவீங்க. சோத்திரம்லாம் பண்ண மாட்டீங்க. கூட்டம் முடியாதுமா ஓடுவாங்க முக்காடை போட்டு. சோத்திரம் பண்ண வராது, நின்று பேச வராது, சோத்திரம் இதெல்லாமே வராதுங்க. இந்த வசனத்தை முழுசா படிங்க, அப்போ சொல்லுவாங்க. படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். பாத்தீங்களா? சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்தா அவர் முகத்தை நீ பார்க்கலாம், அவர் முகத்தை பார்க்கலாம், தைரியமா பார்க்கலாம். மறைஞ்சு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தெய்வத்துக்கே நம்முடைய முகத்தை மறைச்சிட்டு ஓடிடுவோம். ஏன் சில பேர் பார்க்க மாட்டாங்க, சோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. ஏன் வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏன் போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. இது சத்தனை மாதிரி வருவாங்க. ஊழியக்காரங்களோட ஒரு ஐக்கியம் கிடையாது. ஒரு சோத்திரம் பண்ணுவோம், பார்த்தா கூட சொல்லிட்டு போனாங்க, கழுத்து கோணிச்சிட்டு போகுது அப்படியே. அது அப்படியெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. நீ சரியா இருந்த அப்படின்னாக்கா அவர் முகத்தை பார்க்கலாம். சர்வ வல்லவர் இடத்துல மனமகிழ்ச்சி ஆயிரு. அப்படி மனமகிழ்ச்சியா இருந்தா அவர் முகத்தை நீ பார்க்கலாம், ஏறெடுக்கலாம். எதுக்குங்க நான் அவர் முகத்தை பார்க்கணும்? அவர் கற்பனைகளும் சட்ட திட்டங்களும் வார்த்தைகளையும் நான் கீழ்ப்படியும் போது அவர் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அதனால இப்ப நான் தைரியமா போய் அவர் நிக்கலாம். எதுக்கு அவர் முகத்தை பார்க்கணும்? எனக்கு அத்தியாவசிய தேவை இருக்குங்க, நான் ஜோம் ஒன்றும் கேட்டு வாங்கணும். அவர் முகத்தையே பார்க்க பயந்து ஓடணும்னா அவர்கிட்ட எப்படி நான் கேட்க முடியும்? கீழ் உள்ள வசனம் வாசிமா 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. பாத்தீங்களா? நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அப்ப நான் அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகத்தை நான் பார்க்காம எப்படிங்க? இப்போ ஒரு ஆள் நிக்கிறாங்க, நான் போய் பின்னால் திரும்பிட்டு எங்களுக்கு இது வேணும் தருவீங்களா அப்படி சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்? இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என்கிட்ட இருந்தா நீ வாங்க போற, என்கிட்ட இருந்தாங்கன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு கிடைக்குமா, எதனா கிடைக்குமா, கொடுப்பீங்களா அப்படி கேட்ட ஆண்டவர் செவுட்லேயும் விட்டு போடா அப்படி சொல்லி துரத்திட்டுறாரு. என்ன ஓங்கி உரையாற பளிச்சுன்னு ஒரு அடி. அதனால அவருடைய முகத்தை பார்க்கணும். அப்போ அவருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் கை கொள்ளணும், அவருடைய காரியங்கள் எல்லாம் கை கொள்ளணும். அவர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கும். அந்த மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவருடைய முகத்தை நான் பார்ப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் இல்லையா, உங்க கற்பனையெல்லாம் நான் கை கொள்றேன் இல்லையா, உங்க சகலத்திலே நான் கீழ்ப்படுகிறேன் இல்லையா,
இப்போ எனக்கு இதெல்லாம் தேவை, அதை எப்போ தரப்போறீங்க, எனக்கு கொடுப்பீங்களா அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருடைய முகத்தை பார்த்து நீ உன் காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவாய், அப்பொழுது அவர் உனக்கு செவி சாய்ப்பார். செவி சாய்ப்பார். படிமா. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நல்லா கவனிங்க, அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்படின்னா என்ன, உன் காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு, அவர் உனக்கு பதில் தந்தார், நீ எதை கேட்டாயோ அதை உனக்கு கொடுத்துட்டார் அவர். பாருங்க, இந்த 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 சத்தியம் சாதாரணமானதல்ல. சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யாரு? எனக்கு இவ்வளவு பெரிய காரியம் செய்கிறாரே, என் வீட்டை நன்மையினால நிரப்புகிறார், என்னை அவர் கட்டி எழுப்புகிறார். இந்த கட்டி எழுப்பினாலும் எனக்கு சில நேரங்கள் அத்தியாவசிய தேவைகள் வரும், அவரிடத்துல போய் நான் நிற்க வேண்டியதா இருக்கும். அப்படி நிற்கும் போது நம்ம அவர் முகத்தை நம்ம பார்க்கணும். அந்த முகம் பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட நான் சரியா நடந்துக்கணும். அதனால்தான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படி ஆபிரகாம் கிட்ட சொன்னார் இல்லையா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவருக்கு முன்பாக நான் சரியாய் நடந்தேன்னா அவர் முகத்தை நான் தைரியமா பார்த்து கேட்கலாம், எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி சொல்லும் போது அவர் எனக்கு செவி சாய்ப்பார், அவர் எனக்கு செவி கொடுப்பார், நான் கேட்டதுக்கு ஓகே சொல்லுவார். இப்படிப்பட்டதான காரியம் செய்யும் போது நான் இப்போ ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஏன்னா அவர் எனக்கு செவி கொடுத்துட்டார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். இப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அதை அவர் வாய்க்க பண்ணுவார். அந்த காரியங்கள் வாய்க்கப்படும். 28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். நல்ல கவனிங்க, நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்றேன், எனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன், நான் ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போறேன் என் வாழ்க்கையில, அது என்ன செய்வார் ஆண்டவர், அதை வாய்க்க பண்ணுவார். நிர்ணயம் நடக்குமா? நிர்ணயம் பண்ணினால் அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில தடை என்பது இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது, சஞ்சலமும் இருக்காது. நீ செய்ய வேண்டியதான காரியத்தெல்லாம் அவர் தான் வாய்க்க பண்றாரு. அப்போ அவர் வாய்க்க பண்ணும்போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் போராடணும், நான் ஏன் பதட்டம் அடையணும்? நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவர் முகத்தை பார்ப்பேன், அவர்கிட்ட கேட்பேன், அவர் எனக்கு செவி சாய்ப்பார். இப்போ என் வேலையை நான் தொடங்குறேன். என் வேலையை நான் தொடங்கும் போது கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறார். அடுத்தது 29:5, யோபு 29:5. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்த அவர் சமூகத்தை நான் தேடும் போது நித்தமும் அவர் என்னோடு கூட இருப்பார், என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை சேவிக்கிறேன், அவரை கனம் பண்றேன். யாருக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம் என்ன கனம் பண்றோமோ அவங்க கூட அவர் ஆண்டவர் இருப்பார் தெரியுமா? ஒரு புலவன் ஒரு ராஜா கிட்ட நிற்கிறான். புலவன் ஒரு ராஜா கிட்ட நிற்கிறான். ராஜா நிற்கிறார். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று எண்ணும் முன்னே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், எதனையும் தான் கொடுப்பான், தன்னை கொடுப்பான், தன் உயிரையும் தான் கொடுப்பான். உயிரே கொடுத்துருவாங்க. நான் பாட்டு பாடினேன். ஏசாமி தாங்க நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவர் என்ன கொடுக்கல நம்மளுக்கு? சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப அவர் சகலத்தையும் எனக்கு செய்ய வல்லவர், எனக்கு சகலத்தையும் கொடுக்கிறாரே. அவர் என் கூட இருந்தா தானே கொடுக்க முடியும். அப்ப அவர் என் கூட இருந்து இதெல்லாம் தரார். அப்ப என்ன செய்வாங்க? என் பிள்ளைகள் என்னை சுத்தி இருப்பாங்க, என்னை சூழ்ந்து இருப்பாங்க, என் பேச்சை கேட்பாங்க. ஒரு பிள்ளைகள் ஒரு வீட்டில் 4-5 இருக்குது அப்படின்னாக்கா பெற்றவங்க பேச்சுக்கே மதிப்பு கொடுக்காத அந்த பிள்ளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பெற்றவங்க பேச்சுக்கு மதிப்பே கொடுக்காம எதிர்த்து நின்று அதுங்க இஷ்டத்துக்கு நடக்குதுன்னா சர்வ வல்லவர் உன் கூட இல்லைன்னு நினைச்சுக்கோ. இந்த வேதத்தின்படி பிள்ளைங்கெல்லாம் உன்னை எதிர்த்து பேசி உன்னை தாழ்மாறாக்கி உன்னை கீழ்ப்படியாம காட்டி உன்னை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா சர்வ வல்லவர் உன் கூட இல்லை. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். பார்த்தீங்களா? சர்வ வல்லவர் என்னோட கூட இருந்தார், அதனால என் பிள்ளைங்க உன்னை சூழ்ந்து இருக்குதாங்க. நான் என்ன பேசினாலும் கேட்கறாங்க, அவங்க என்ன கீழ்ப்படுகிறாங்க, நான் சொல்றபடியெல்லாம் நடக்குது. அப்போ சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். இதெல்லாம் மாறா இருக்குது அப்படி சொன்னா எங்கேயோ ஃபால்ட் ஆயிருக்குது, எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அதனால என் பிள்ளைங்க என்னை கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க என் கூட இருக்க மாட்டாங்க, அவங்க விலகி போறாங்க, அவங்க விலகி போறாங்க, என்னை விட்டுட்டு போறாங்க. அந்த அனுபவங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள்.
அதுதாங்க சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயோ மிஸ்டேக். அதனால தான் 3வது வசனத்தில் சொல்கிறான், அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் விதித்தது, நான் இருளை கடந்தேன். இந்த இருளை கடக்கும் போது தான் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம் நமக்கு தெரியும். 29 யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. பார்த்தீங்களா? அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தா அவருடைய தீபம் என் தலையின் மேல் உதிக்கும். அப்பொழுது நான் இருளை கடப்பேன். அப்ப இருளை கடப்பேன் அப்படி சொன்னாக்கா, அந்த தீபம் என் தலையின் மேல் உதிச்சது அப்படி சொன்னாக்கா, நான் என்னுடைய புத்தி தெளியும், பதட்டம் இல்லாமல் இருக்கும். அப்போ நான் தெளிவாக பேசுவேன், அன்பாக பேசுவேன், எல்லாம் செய்வேன். அப்போ என் பிள்ளைங்க என் கூட இருக்கும், என் பிள்ளைங்க என்னை சூழ்ந்திருக்கும். அதுதான் இந்த இருள் இருக்கிற வரைக்கும் நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவோம். இந்த இருள் இருக்கிற வரைக்கும் நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவோம். அந்த அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார், என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கும். நான் எதுக்கு சர்வ வல்லவரை சேவிக்கணும்? என் பிள்ளைங்கள்லாம் என்னை விட்டு போகக்கூடாது, அவங்களாம் என்னோடு கூட இருக்கணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதனால் இந்த சர்வ வல்லவரை நான் சேவிக்கிறேன். அடுத்தது யோபு 31:2. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? நான் சர்வ வல்லவரை சேவிக்கிறேன். எதுக்காக சேவிக்கிறேன்? இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு வீடுகள் இருக்கு, நிறைய இடத்த வாங்கி போடுறோம். அந்த இடத்துல யார் கட்டாவது காசு கொடுத்து இந்த வீட்டை கட்டுங்கன்னு சொல்கிறோம். அதை கட்டி முடியும் போது நம்ம அதில் போய் சேர்ந்துருவோம். அப்போ நம்ம அந்த இடத்த வாங்கிட்டு வீட்டை கட்ட சொல்லி ஒரு ஆள் கட்டி நியமிச்சிருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அந்த வீடு கட்டி முடித்தோடனையும் அந்த வீட்டில் நாங்கள் குடி போயிடுவோம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது கட்டி முடிச்சோடனே நாங்கள் போயிடுவோம், அது கட்டி முடிச்சோடனே நாங்கள் போயிடுவோம், அது கட்டி முடிச்சோடனே நாங்கள் போயிடுவோம் அப்படி சொல்கிறாங்களே. அதுபோல் இந்த சர்வ வல்லவரை நான் சேவிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அப்போனா உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எனக்கு என்ன? அவரை சேவிக்கிறது எதுக்கு? எனக்கு அங்கே ஒரு வீடை கட்டிட்டு கிடக்கார், இன்னும் கட்டி முடியல. அது கட்டி முடிஞ்சிருந்தா நேரம் நான் போய் சேர்ந்துருப்பேன். அவர் கட்டிட்டு இருக்கிறார், எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அது உன்னதத்தில் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற மாதிரி வீடு இல்லாத வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துக்கு நான் போகிறேன், என் வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். அதுதாங்க எனக்கு கிடைச்ச சுதந்திரம். இனி பூலோகத்துக்குரியவன் நீ அல்ல, பரலோகத்துக்குரியவன் நீ, அங்கே சொந்தமானவன், இந்த பூமி உனக்கு சொந்தம் அல்ல அப்படி சொல்லிட்டு கர்த்தர் என்ன அங்கே கொண்டு போகிறார். அதுக்காகத்தாங்க நான் சர்வ வல்லவரை சேவிக்கிறேன், எனக்கு ஒரு சுதந்திரமும் எனக்கு ஒரு பங்கும் தரார். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? பாருங்க, உன்னதத்திலிருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைக்குது. அவங்க வீட்டில் இப்போ அப்பாவுக்கு சொத்து இருக்குன்னு வச்சுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு இது, இவங்களுக்கு இது, இவங்களுக்கு இதுன்னு பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா? அதுதாங்க அந்த பங்கு. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, இயேசு கிறிஸ்துவ எனக்கு ஒரு பங்கு ரெடி பண்ணிட்டார், எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்போ அந்த பங்கில் நான் வீட்டை கட்டி சுதந்திரமாக உள்ள போயிடுவேன். பங்கும் சுதந்திரமும் இருக்கு இந்த சர்வ வல்லவரை நான் சேவித்தால். அடுத்தது யோபுடைய புஸ்தகம் 33:4 படிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நான் அங்கே போகிறேன், என்னுடைய சுவாசம் சர்வ வல்லவர் தான் இருக்கணும். அந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் இருந்தால் நான் அவரை போல இருப்பேன். அதனால அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்குது. என்னை ஆவியானவர் உண்டாக்கினார். ஆவியானவர் எப்படிங்க உண்டாக்கினார்? எனக்கு கொடுத்த அபிஷேகத்தினால என்னை உருவாக்குறார். எனக்கு கொடுத்த அபிஷேகத்தினால என்னை உருவாக்குறார். அப்போ எனக்கு கிடைச்ச அபிஷேகம் என்னை உண்டாக்குது, ஏதோ ஒரு மாற்றத்தை தருது. அப்போ அப்படி அவர் உண்டாக்கிட்டு இருக்கும் போது சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள்ள வருது. இப்போ எனக்குள்ள இருக்கிற சுவாசம் அது நல்லது இல்லை, ஆனால் கர்த்தருடைய சுவாசம் வருது பார்த்தீங்களா, அது என் ஜீவியத்தையே மாற்றி விட்டுரும். அது என் ஜீவியத்தையே மாற்றி விட்டுரும். நான் மேன்மை உள்ளவனாய் மாறுவேன். 32 படிங்க, 32:8. யோபு 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவன் ஆக்கும். பார்த்தீங்களா? இந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது? நான் செய்கிறதான காரியங்களை இதை செய்யலாமா வேணாமான்னு உணர்த்தக்கூடியது அதுதான். சர்வ வல்லவருடைய ஆவி என்ன செய்யுதுன்னு, இதை செய்யலாமா வானாவான்னு உணர்த்தும். எவ்வளோ பெரிய மேன்மை எனக்கு கிடைக்குது அவரை சேவிக்கும் போது.
நான் எதையும் செய்கிறேன், உணர்வே இல்லாமல் செய்துவிட்டு அப்புறம் மாட்டிக்க கூடாதே. செய்யும்போது ஞானமாக செய்யணுமே, ஜாக்கிரதையாய் செய்யணுமே, எந்த காரியத்தை செய்தாலும் நஷ்டம் வராமல் செய்யணுமே. உணர்வு இல்லாமல் தாறுமாறாக செய்துட்டு போய் நஷ்டம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உணர்த்தும், நீ செய்யப்படுற தப்பு வான, அப்படி செய்யாத, இதை செய்தால் நீ நஷ்டமாயிடுவ, இதை செய்தால் உனக்கு பிரச்சனை வரும், இந்த மாதிரி செய்யும் போது உனக்கு நன்மை வருமோ வராதோ தெரியாது, இதை செய் நன்மை வரும், அதை செய் நன்மை வரும், உணர்த்தும். எனக்கு அதுக்கு தாங்க சர்வ வல்லவர் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அவர் என்னை உருவாக்கி அவர் சுவாசத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த சுவாசம் என்னை உணர்த்தும், உணர்வுள்ளவனாய் ஆக்கும். கடைசியா அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு சர்வ வல்லவர் தான் தராரு. ஆதியாகமம் 28:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. சர்வ வல்லவர் எனக்கு பல காரியங்களை செய்து சுதந்திரம் எல்லாம் கொடுத்து என் நன்மையினால் நிரப்பி என்னை கட்டி எழுப்பி என் வசனம் என் எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுத்து என் ஜீவியத்தில் ஒரு சுவாசத்தையே வச்சிருக்கிறார். இப்பொழுது என்னை ஆசீர்வதிக்கிறார், பழுக பண்றார். பல ஜாதிகளுக்குள்ளே பிரியமானவர்களே, பல ஜாதிகளுக்குள்ளே பெருக பண்றார். ஒரே ஆள் தான், ஒரே ரத்தத்தினால் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம் யோசித்து பாருங்க. ஒரே ரத்தம் தான், எத்தனை ஜாதிகள் இது உள்ள இருக்குது. அத்தனை பேரும் ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க, அத்தனை பேர் ஒரே ரத்தத்தினால். அந்த ஒரு ரத்தத்தினால மீட்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. அதனால தாங்க நமக்கு ஜாதி வித்தியாசம், இன வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் வேவுகாரர்கள் அல்ல, தானியம் கொள்ள வந்தோம் அப்படி சொன்னாங்க. அப்ப தானியம் அப்படி சொல்றது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நான் பிறந்திருக்கிறேன், அவர் எனக்கு வார்த்தை தரார், அவருடைய வார்த்தையினால நான் பிழைக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைக்கிறான். ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பல ஜாதிகள் எனக்குள்ளே உருவாகும்படியாய் செய்தார். 2வது ஆதியாகம புஸ்தகம் 49:25. ஆதியாகம புஸ்தகம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் சர்வ வல்லவர் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதம் படுங்க. வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், ஸ்தனங்கள்ல உண்டாகிற ஆசீர்வாதம், 2வது கர்ப்பங்கள்ல உண்டாகிற ஆசீர்வாதம். அப்ப சர்வ வல்லவர் என்னை ஆசீர்வதித்தால் கர்ப்பத்துல கூட எனக்கு தடை இருக்காது. கர்ப்பங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மிருக ஜீவன்களுக்குள்ள மலட்டு தன்மை இருக்காது, மனுஷர்களுக்குள்ளேயும் மலட்டு தன்மை இருக்காது. சர்வ வல்லவரை நான் எதுக்கு சேவிக்கணும்? என் ஜீவியத்தில் பல ஜாதிகளுக்குள்ள பெருகணும் அப்படி சொன்னாக்கா எனக்குள்ள என்ன வேணும்? சந்ததி உருவாகணும். அப்படி சந்ததி உருவாகணும்னா அவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லி தான் ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும். அவர் வானத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். வானத்திலிருந்து என்ன ஆசீர்வாதங்க எனக்கு வருது? எபேசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னதங்கள்ல இருந்து ஜோதிகளின் பிதா, உன்னதங்கள்ல இருந்து ஆவிக்குரிய சகல வரங்களினால என்னை ஆசீர்வதிச்சிருக்காராம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்கள் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை நிரப்பி வச்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புகிறார். அடுத்தது அது கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். ஆழத்துல உண்டாகிறதான ஆசீர்வாதம், ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது அப்படி சொல்லி ஒரு வசனம் இருக்கும். ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுது. ஆண்டவரே, என் பிரச்சனைகளை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் பிரச்சனைகளை யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன்? என் தேவன்கிட்ட சொல்றேன். ஆழமா இருக்கிற அவர், அந்தரங்கத்துல கேட்கிறவர் வெளியரங்கமா எனக்கு கிரியை செய்வார். ஆகவே இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் விண்ணப்பம் பண்ணி நான் வாங்கிடுவேன். இப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஸ்தனங்களுக்கும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான ஸ்தனங்கள், உறுப்புகள் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். என் கை ஆசீர்வதிக்கப்படணும், என் கால் ஆசீர்வதிக்கப்படணும், என் தலை ஆசீர்வதிக்கப்படணும், என் கண் ஆசீர்வதிக்கப்படணும், என் வாய் நாவு சகலமா ஆசீர்வதிக்கப்படணும். அப்பதாங்க, இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது.
ஒவ்வொரு உறுப்பும் கர்த்தர்கிட்ட கொடுத்த இதை ஆசீர்வதி ஆண்டவரே, இதை ஆசீர்வதி ஆண்டவரே, இதை ஆசீர்வதி ஆண்டவரே. 2 கண்ணிலையும் கையை வச்சு, கண்டாவே என் கண்களை ஆசீர்வதியும். அவர் தொட்டார்னா கண்ணு பளிச்சுன்னு தெரியும். அப்படின்னு இப்படி கையை வைக்கிறோம். ஆண்டவரே நீ கையை வையன்னு என்னைக்கு நான் சொல்லியிருக்கிறோமா? நம்ம எங்க வலிக்குதோ அங்க கையை வச்சு நம்ம ஐயோன்னு கத்துறோம். ஆண்டவரே நீர் கையை வை எனக்கு பதிலா அப்படி சொன்னா அப்படி தழும்புகளால் நம்ம குணமாகிறோம், குணமாயிடுவோமே. அவர் தழும்புகளால் குணமாகுமே ஸ்தானங்களும். அடுத்தது கர்ப்பங்களுக்கும் பார்த்தீங்களா, கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு கர்ப்பம் கூட ஆசீர்வாதம் இல்லாம இருக்கக்கூடாது. சர்வ வல்லவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது எதிலெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய அத்தியாவசிய தேவைகள், என்னை சந்தோஷப்படுத்தும் எதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துமோ அதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். உறுதியாய் பிடிங்க. சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார் யாருக்கு எனக்கு என்ன கொடுத்தார் அப்படித்தானே கேட்கிறோம். அவருக்கு எனக்கு என்ன கொடுத்தார், எனக்கு என்ன செய்தார்? தயவு செய்து அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே நீ எதை கொடுக்கல, எனக்கு நீ எதை செய்யல ஆண்டவரே? ஜீவனையே கொடுத்திருக்கிறீர். உலகத்துல யாரும் செய்யாத காரியம் அது. இந்த பாதாளத்துக்கு போயிருப்பேன், நான் நரகத்துக்கு போயிருப்பேன். என்னை ரத்தம் சிந்தி தூக்கி எடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். எனக்கு ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறீர். இன்னும் என்ன கொடுப்பாங்க? யாருங்க இதெல்லாம் கொடுக்க முடியும்? எங்கேயோ போய் நிற்கும் போது யாராவது பார்க்குறாங்க, சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் போங்கன்றாங்க. அவங்க கண்ணில் தயவு கிடைக்குது, இறக்கம் கிடைக்குது. இதை எனக்கு கிடைக்க பண்ணியிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சில நேரத்தில் அவர் செவி சாய்த்து எனக்கு வாழ்க்கை பண்ணுறார். எல்லாத்தையும் அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. எத்தனையோ காரியங்கள் நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன காரியத்தை நிமித்தம் நாம் தேவனை தூசிக்க கூடாது. என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை நான் சேவிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், எனக்கு இத்தனை நன்மைகள் வந்து சேருது. கண்களை மூடுவோம். அடுத்த வாரம் உங்களுக்கு அவர்களிடத்துல ஜெபம் பண்ணால் என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி யாரெல்லாம் பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லித்தரேன். சோத்திரம் 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 சோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிஷம் இவ்வளவு பயங்கரமான தேவன் எல் சடாய், அவரை நீ சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற, மனப்பூர்வமாய் முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தாவே நான் இன்று என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை சேவிக்கணும் சாமி. இன்னைக்கு நான் கேட்டதெல்லாம் என் வாழ்க்கையில் நடத்தி காட்டணும். நீ நான் கேட்ட என் காதுனாலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டனே, அதெல்லாம் என் வாழ்க்கையை நடத்தி காட்டு. என் வீட்டை நன்மையினால நிரப்பு, என்னையும் நன்மையினால நிரப்பு. நான் உம்மை நோக்கி பார்க்கணும். உம்முடைய முகத்துக்கு என் முகம் மறைக்கப்படக்கூடாது. ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கூப்பிடும் போது நீ எனக்கு பதில் கொடுத்துதான் ஆகணும். என்னை நீர் கட்டி எழுப்புவீராக, என்னை நீர் கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே நீ என் மேல் வெளிச்சமாயிரும், நான் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருக்கட்டும், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருக்கட்டும். சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சர்வ வல்லவரை நான் சேவிப்பேன். என் சரீரத்தில் பலன் இருக்கும் வரையிலும், என் சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரையிலும் எனக்கு சுவாசம் கொடுத்த என் தேவனை நான் சேவிப்பேன். யாக்கோபின் தேவனே நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல உலகில். ஆமென் ஆமென். யாக்கோபின் தேவன் நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல உலகில். நாச உலகமே தள்ளிட்டாலும் நாதானி மாத்தி என் சந்தோஷம். நாச உலகமே தள்ளிட்டாலும் ஹல்லேலூயா நாதானி மாத்தி என் சந்தோஷம். யாக்கோபின் தேவன் நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல உலகில். யாரும் இல்லை உம்மை போல உலகில். நாச உலகமே தள்ளிட்டாலும் நாதானி மாத்தி என் சந்தோஷம். ஆமென். நாச பிரியமானவர்களே, சரியாய் சர்வ வல்லத்தில் திரும்புங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டது பெரிதல்ல. அவரிடத்துல திரும்பினால் நீ கட்டி எழுப்பப்படுவாய். உன் வாழ்க்கையில பெரிய மேன்மை உனக்கு வந்து சேரும். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தினால் யார் அதை தடுக்க முடியும்? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தினால் யார் அதை தடை செய்ய முடியும்? கர்த்தர் மகிமையுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள தேவன். அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்த அவர் முகத்தை நோக்கி பார். பிரியமானவர்களே,
கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை தந்தார். நீங்கள் பாக்கியசாலிகள். போங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள போனோன்னு இதை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, என் வீட்டில் நன்மையினால நிரப்பு. என் வீட்டில் இருக்கிறதான அந்த தரித்திரமும் வறுமையும் ரெண்டு பேரும் வெளியே போகட்டும், வெளியே போகட்டும், வெளியே போகட்டும் என்று ஜெபம் பண்ணு. அப்படி நீ ஜபிக்கும் போதே கடனும் கூட சேர்ந்து வெளியே போகும். கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவார். நிறைவானது வரும்போது இந்த குறைவானது ஓடி போய்விடும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு, நான் சர்வ வல்லவரை சேவிக்கிறேன். நான் சாதாரணமான ஆணை சேவிக்கவில்லை. நான் ஏதோ ஒரு தெய்வத்தை சேவிக்கவில்லை. சர்வ வல்லவரை சேவிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய செவியிலே விழுந்ததான இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ளே கிரிய செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக தூதர்களும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல காரியமும் நன்மையாய் முடிய போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமையும் அவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.